கனடாவில் 2026ஆம் ஆண்டுக்கான மக்கள் தொகை கணக்கெடுப்பு மற்றும் விவசாய கணக்கெடுப்பு பணிகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக புள்ளிவிபர கனடா நிறுவனம் தெரிவித்துள்ளது. நாடு முழுவதும் உள்ள வீடுகள் மற்றும் பண்ணை வணிகங்களுக்கு கணக்கெடுப்பில் பங்கேற்பதற்கான அழைப்பு கடிதங்கள் தபால் மூலம் அனுப்பப்படும். எதிர்வரும் 12ஆம் தேதிக்குள் பதிவு செய்யப்பட வேண்டும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் கனடாவில் வாழும் தமிழர்கள் அனைவரும் இதில் பதிவு செய்யுமாறு சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இதில் விண்ணப்பத்தை பூர்த்தி செய்யும் போது வீட்டில் உள்ள அனைவரின் பெயர் விவரங்களோடு வீட்டில் பேசும் மொழிகள் குறிப்பிடப்பட வேண்டும். விசேடமாக அதிகம் பேசும் மொழியில் தமிழ் என்பதை உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் மறவாமல் முதன்மைப்படுத்தி குறிப்பிடுமாறு கோரப்பட்டுள்ளது. தமிழ் தெரியாவிட்டாலும் தமிழர் என அடையாளம் காட்ட இந்த கணக்கீட்டில் தமிழராக இந்த மண்ணில் அடையாளம் காணப்பட இந்த கணக்கீடு உதவும் என்பது முக்கியமான விடயமாகும். கனடாவில் தமிழரின் எண்ணிக்கை மதிப்பீடுகளுக்கு அவசியம் என்பதால் தவறாமல் உங்களை தமிழ் பேசும் தமிழராக அடையாளப்படுத்துங்கள். ஒவ்வொரு கடிதத்திலும் 16 இலக்க பாதுகாப்பு குறியீடு இருக்கும். இதை பயன்படுத்தி census.gc.ca என்ற இணையதளத்தில் பாதுகாப்பான முறையில் உங்கள் விவரங்களை சமர்ப்பிக்கலாம். மக்கள் தொகை கணக்கெடுப்பு மூலம் சமூக மற்றும் பொருளாதார விவரங்கள் திரட்டப்படுகின்றன. இந்த தகவல்கள் கனடாவின் கல்வி, சுகாதாரம், போக்குவரத்து மற்றும் வேலைவாய்ப்பு போன்ற அத்தியாவசிய தேவைகளை திட்டமிடவும் சிறந்த முடிவுகளை எடுக்கவும் அரசுக்கு உதவுகின்றன. புள்ளிவிபர சட்டத்தின்படி ஒவ்வொரு 5 ஆண்டுக்கும் ஒரு முறை இந்த கணக்கெடுப்பு நடத்தப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது.